Hello students, welcome to Hiba Max Study Time. 11th Standard Physics First Midterm Question Paper Part 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேறு டிஸ்ட்ரிக்டோடது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பேப்பர் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணுன்னு விரும்புகிறவங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள். டென்த்து சயின்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் 11th ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். லாஸ்ட் மினிட்ல படிக்கலாம் அப்படின்னு வச்சிடாதீங்க. ஸோ எல்லா கொஷின்ஸுமே அட்டென்ட் பண்ண பாருங்கள். டோட்டலாக 10 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. ஒன் வேர்ட்ஸ் வந்து கவனமாக பார்க்கணும், ஏன்னா அதுலேயே 5 மார்க் 6 மார்க்லாம் மிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ சாய்ஸ் வச்சே படிச்சுக்கோங்க. கிளியராக ஒன் வேர்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிவிடுங்க. புக்கில் கொஷின்ஸ் தேடாதீங்க, பார்த்து எழுதிடுங்க. அது கூட ஈஸியாக டைம் முடிஞ்சிடும். பட் நம்ம புக்கில் மார்க் பண்ணும்போது அது டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒன் வேர்ட்ஸ் காப்பி பண்ணிட்டீங்க இல்லையா? அண்ட் ரோம் லெட்டர் ஆன்சர் எனி 5, பட் நீங்கள் சாய்ஸ் எல்லாம் தான் இதை பார்க்கணும். கொஷின் நம்பர் 18 வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. First question, give some examples for projectile motions. 12th question, define light year. Light year na enna adoda value எழுதணும். 13th question, write down the kinetic equations for angular momentum. 14th question, what are the uses of dimensional analysis? 15th question, what is meant by equal vectors? 16th one, write principle of homogeneity of dimensions. 17th question, write the assumptions need to study about the projectile motion. 18th question, compulsory question. From a point on the ground, the top of the tree is seen to have an angle of elevation 45. Distance between the tree and the point is 50 meter. Calculate the height of the tree. ஸோ ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸில். நீங்கள் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் கண்டிப்பாக. அதில் வந்து சால்வ்டு ப்ராப்ளமும் முக்கியம்தான், அப்புறம் எக்ஸசைஸில் வர்றதும் முக்கியம்தான். சரிங்களா? எதையுமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அடுத்த ஆன்சர் எனி 5 கொஷின். 26 வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. செக் த கரெக்ஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20th one, 2 vectors are given, find the resultant vector. 2 வெக்டர் கொடுத்து அதோட ரிசல்டன்ட் வெக்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ் கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த கொஷின் தப்பாயிடும். ரைட் எனி 3 rules for determining significant features. Examples. 22nd question, explain the subtraction of vectors. 23rd, what are the limitations of dimensional analysis? Derive the relation between linear velocity and angular velocity. Explain the propagation of errors in addition. 26 compulsory question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 பார்ட்டிகளோட வெலாசிட்டி கொடுத்துட்டு which particles travels at the greatest speed என்னன்னு. ஸோ 3 கொடுத்துட்டாங்க, எது ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணதை நம்ம கண்டுபிடிக்கணும். Part 4, answer all the questions. 27, convert 76 cm of mercury pressure into Newton per meter square using the method of dimensions. Write a note on triangular method and radar method to measure the larger distance. Important question. ஆக்சுவலாக இந்த கொஷின் பேப்பரில் வர எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது. சரிங்களா? Explain in detail the various types of errors. Discuss any 5 properties of scalar and vector products. Explain in detail the triangle law of addition. Derive the kinetic equation of motions for constant acceleration. ஸோ கொஷின் பேப்பர் அவ்வளோதான். இதில் எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ தெரியாது, எதெல்லாம் இன்னும் படிக்கணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. 11th ஸ்லோ லேர்னருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 1 வேர்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், 2 மார்க் பார்க்கணும், 2 மார்க் 3 மார்க் வந்து பார்க்கணும். அடுத்து இந்த பிக் கொஷின்ஸு என்னால் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அதில் பாதியாவது படித்து வச்சுக்கோங்க. எது முக்கியமான கீவேர்ட்ஸோ அதை மட்டுமாவது படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆவரேஜுக்கு மேலே இருக்கவங்க எல்லாமே படிக்கணும். நான் சொல்கிறது பிலோ ஆவரேஜ் இருக்கிறவங்க, ஏன்னா ஒரு சில பேர் ஆசைப்பட்டு இந்த குரூப் எடுத்திருப்பாங்க, ஆனால் ஃபஸ்ட் மீட்டம்லேயே மார்க் கம்மியாச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், ஒரு கொஷின் பெருசாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, எதெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் படிங்க. இப்போ ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா 5 பாயிண்ட்டாவது படிச்சிடுங்க. ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பயத்துலேருந்து வெளியே வர முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.
ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.